நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து சி வந்து நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சியை வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதை ஏன் வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம எழுதுகிற கோடு வந்து சியில் வந்து ஒரு ப்ரொசீஜராக தான் ரன் ஆகும். அதாவது சீக்வன்ஸாக ரன் ஆகும், 1 by 1 ரன் ஆகும். கண்ணாப்பின்னான்னு ரன் ஆகாது. அதனால தான் வந்து அதை வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இதை வந்து இனிஷியலாக யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் ரிச்ன்றவர் டெவலப் பண்ணார். அதை வந்து 1972 வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதை எங்கே வந்து அவர் டெவலப் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, பெல் லேபரேட்டரிஸ்ன்ற ஒரு கம்பெனியில் தான் வந்து அவர் வந்து அதை கண்டுபிடிச்சாரு. அந்த ப்ரோக்ராமிங் எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சியை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரன் பண்ணுறதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து சியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சி ஃபீச்சர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம், போர்ட்டபுளாக யூஸ் பண்ணலாம். நம்ம சி ப்ரோக்ராமிங் எழுதுறோம்னா வந்து அது வந்து மெமரி வந்து லோ லெவலில் தான் வந்து ஆக்சஸ் பண்ணும். ரொம்ப அதிகமாகலாம் எடுக்காது. அதே மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பீடு இருக்கணுன்றதுக்காக தான் வந்து கண்டுபிடிச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, க்ளீனாக இருக்கும் அதனுடைய சின்டாக்ஸ். ரொம்ப வந்து கண்ணா பண்ணான்னு இருக்காது. பார்த்தா ஈஸியாக புரியிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒய் ஷுட் வி லேர்ன் சி? அதாவது நம்ம ஏன் சி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஜாவா, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ஈஸியாக புரியாது. ஸோ நம்ம வந்து பேசிக் வந்து சி தான். சியை வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா அதனுடைய சின்டாக்ஸு அதனுடைய ஃபீச்சரையும் தான் வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சியை வந்து தெளிவாக படிச்சிட்டோம்னா ஜாவா, பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜ்லாம் வந்து நம்ம ஈஸியாக படித்து ஈஸியாக புரிஞ்சு சீக்கிரமாகவே வந்து நம்ம அதில் வந்து டெவலப்பர் ஆகிடலாம். அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து நம்ம சியை படிக்கணும். ஏன்னா இதனுடைய பேசிக் எல்லாமே வந்து சியில் இருக்கும். சியை முடிச்சிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ராமராக ஆகிடலாம். மற்றதெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து சியை வந்து நம்ம தெளிவாக படிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளியராக படித்து முடிச்சிட்டிங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங்லாம் வந்து ஈஸியாக எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது நம்மளுக்கு புரிஞ்சாலே நம்ம எப்படி சி ப்ரோக்ராம் எழுதுறன்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா, #include stdio.hன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்மளுக்கு என்னென்ன காம்போனண்ட் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே இங்கே கொடுத்துடணும். இதை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரீடிஃபைனாக சில ஃபங்க்ஷன்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபஸ்ட் லைனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யூனிட் மெயின். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து சியில் நம்ம எழுத போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஆக்சுவலாக வந்து சி ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து கம்பைலர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்டார்ட் ஆகி தான் நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கர்லி ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராக்கெட் ஏன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த பிளாக்குள்ளால தான் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். a = 10. ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணோம். நம்ம வந்து இங்கே வந்து நான் வந்து இன்டிஜர் வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளோட் வேணும், டபுள் வேணும் அந்த மாதிரின்னும் போது அதுக்கான இதெல்லாம் எப்படி கொடுக்கணுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, printf. இந்த printfன்ற ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு வேல்யூ நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது இல்லை ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அதனோட ரிசல்ட் அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும் போது இந்த printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் 0. ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இந்த ரிட்டனில் கொடுப்போம். இதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இன் சியில். இதெல்லாம் எப்படி ரன் பண்ணுறது, இதில் எப்படி வந்து இன்னும் பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதலான்றலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.